all, welcome to Kavya Suren. ஃப்ரம் லூச். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அது வந்துட்டு ஒரு ஹைக்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இங்கே இந்த லூச்லேயே வந்து ஹைக்கிங் ட்ரைல்ஸ் இருக்கு. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரிக்கு காலையில் ஒரு சின்னதாக ஒரு ஹைக்கிங் டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் கிளாக்கோட இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பெரிய வாலில். எல்லா மந்த்துக்கும் எல்லா சீசனுக்கும் சேர்த்து மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே கூட பெரிய ஹைக்கிங் இருக்கும், நிறைய கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு நினச்சோம். பார்த்தா 700 மீட்டர்ஸ்லேயே வந்துட்டு டாப்புக்கு வந்துட்டோம். ஆனாலும் எங்களுக்கு மூச்சு பயங்கரமாக வாங்குது. அவ்வளோ ஷேப் அவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போயிட்டு ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் எங்களோட முக்கியமான கோலாக இருக்க போகுது இந்த ஆனிவர்சரி அன்னைக்கு. இங்கேருந்து பாருங்கள்ல எவ்வளோ அழகா இருக்குன்னு அந்த மலைலாம். அங்கே வந்து தூரமாக ஏதோ ஒன்று தெரியுது, அது ஏதோ ஸ்கூலு இல்லைன்னா ஏதாச்சும் இருக்கும், இந்த மாதிரி மொனாஸ்ட்ரி ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்க்க ரோடு எல்லாமே தெரியுது, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் ஆனிவர்சரி ஒரு ஹைக்கோட. இப்போ நம்ம மேலேருந்து கீழே போய்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த மொனாஸ்ட்ரியோட ஹோல் கேம்பஸ். இதுதான் அந்த மெயின் பில்டிங். இதுக்கிட்ட தான் வந்து நம்ம தங்கியிருக்கோம். அங்கே கொஞ்சம் நிறையா பில்டிங்ஸ் தெரியுது தான் வந்து ஸ்கூல். அங்கே ஒரு ரோட் தெரியுது பாருங்க, அதுதான் இதுக்கு வர வேண்டிய வழி. ப்ளஸ் ஒரு பெரிய பார்க்கிங். நல்ல பெரிய கேம்பஸாக இருக்குது ஆக்சுவலி இது. ஹைக்கிங் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு குவிக்காக அவுட்ஃபிட் மாற்றிட்டு வெளில வந்துட்டோம் ஆனிவர்சரி டே ஸ்டார்ட் பண்ணலான்னு. நம்ம ஊரில் இருந்திருந்தா எங்கேயாவது கோயிலுக்கு ஏதாவது கண்டிப்பாக போயிருப்போம். ஸோ இங்கே வந்து சர்ச் தான் இருக்குது. அதனால் போயிட்டு ஒரு வேண்டுதலை போட்டு அப்படியே இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இன்னைக்கு. வாங்க போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. இதுதான் அந்த சர்ச். செம்ம சைலண்டாக இருக்கு உள்ள. அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, தாங்க முடியல. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் அந்த மேரி ஸ்டாச்சு இருக்கு. மாஸ் அப்போ மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணுறாங்க, மற்ற நேரம்லாம் வந்து அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பயங்கரமாக. மேலே டோம்லாம் வந்து ஒவ்வொரு செயின்ட்டோட பிக்சர் வரைஞ்சி வச்சுருக்காங்க. காலையில் சர்ச் போனோமே சூரியன், எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங்? அந்த உள்ள அந்த சர்ச் வைபே வந்து செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் யூஸ்வலாக எல்லா நல்ல நாள்லையும் நம்ம வந்து கோயிலுக்கு போவோம். ஸோ இங்கே வந்து மாரியோ மேரியோ ஏதோ ஒன்று போய் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம்னு உள்ளே போயிட்டோம். பொதுவாகவே வந்து மக்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி கோயில் சர்ச் அதெல்லாம் போகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு மேபி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நம்ம வந்து நம்ம ஹிந்துவிசம் ரிலீஜனில் கூட இது இவ்வளோ வருஷம் பழமையான கோயில் அப்படி இப்படின்லாம் சொல்லி அந்த கோயிலுக்குலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எதனாலனா வந்து அவ்வளோ 100 வருஷமா 1000 வருஷமா அந்த இடத்துல வந்து அவ்வளோ லட்சம் மக்கள் வந்து அவங்களோட ப்ரேயர்ஸை வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், எங்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னு ஒரு எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் ஃபுல்லாக லைஃபோட பெட்டர்மெண்ட்டை வந்து புஷ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடம் வந்து அந்த எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாமல் ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஸோ அங்கே போனால் வந்து நம்ம மைண்டும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சோலுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்கேயும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா இங்கே வந்து நிறைய சயின்ஸு, நிறைய புனித யாத்திரை வரவங்கலாம் வந்து அவங்களோட ப்ரேயர்ஸை வச்சுருப்பாங்க இவ்வளோ ஒரு 800-900 வருஷமா.
ஸோ அதனால தான் அந்த இடம் ஃபுல்லாக அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இட் வாஸ் a குட் ஃபீல் ஆக்சுவலி இன்னைக்கு காலையில் அந்த சர்ச் போனது. ஆமா, எனக்குமே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. அங்க போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தோடனே லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் முடிச்சாச்சு. நார்த் பார்த்தாச்சு, ஈஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து சவுத் ஆஃப் மயோக்கால ஒரு ஸ்பெஷல் பிளேஸை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி நாங்கள் இந்த டிராச் கேவ்ஸ் இல்லை டிராகன் கேவ்ஸ்க்கு வந்துட்டோம். இது வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆன கேவ். நாங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் வச்சிருக்கனால டைரக்டா என்ட்ரன்ஸுக்கு போகிறோம். சப்போஸ் நீங்கள் வரப்ப ஆன்லைன் டிக்கெட் எடுத்துட்டு வரலன்னா இங்கே க்யூல நின்று டிக்கெட் வாங்கணும். க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ இட்ஸ் பெஸ்ட் ஆன்லைன்லேயே எடுத்துட்டு வரது தான் பெஸ்ட். 17.5 €18 per head. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தால் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் ஆன்லைனில் ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட் போட்டு டிக்கெட் எடுத்துமே இவ்வளோ பெரிய க்யூவில் நிற்கணும். கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஆன்லைனில் டிக்கெட்டும் எடுக்கல அப்படின்னா அந்த டிக்கெட் எடுக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய க்யூ, ப்ளஸ் இங்கே வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பெரிய க்யூவில் நிற்க வேண்டியது வரும் போல். கேவ்க்குள்ள வந்துட்டோம். உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிஜமாலே டிராகன்ஸ் லிவ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா ஆனா இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, மழை பெஞ்சப்போ இந்த ராக்ஸ் வந்து கரைஞ்சு இந்த மாதிரி ஆயிருக்கு. நிறைய இதுல வந்துட்டு மினரல்ஸ் இருக்கு. அந்த மினரல்ஸ் கரைஞ்சு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த கேவ்ஸை வந்துட்டு 5.3 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் இந்த கேவ்ஸ் வந்துட்டு. இந்த ஃபார்மேஷனே வந்து மெஜஸ்டிக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து தெரியும், அந்த ராக்ஸ்ல இருந்து அந்த தண்ணி ட்ரிப்பாக அந்த கால்சியம் செடிமெண்ட்ஸ் வந்து அப்படியே இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வருஷம் க்ரோ ஆகிட்டே இருக்கு. வா, உண்மையாகவே அதிசயமாக இருக்கு. லைக் நாங்கள் இந்த மாதிரி எதுவுமே பார்த்ததில்ல இது வரைக்கும். தண்ணி ஒழுகி அதில் இருக்கிற கால்சியம் ஃபார்மேஷன் வந்து இப்படி ஆகும் அப்படிங்கிறது வா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்துட்டு 5.3 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு இது. இந்த கேவ்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் 1800s தான் ஆனால் வந்துட்டு இந்த ரூட் போட்டாங்களாம் மக்கள்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் 13th centuryலேயே ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. இந்த கேவ்ஸ் வந்துட்டு லேக் மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்கில் வந்து இந்த கேவ்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் போக போக அந்த லேக்ஸ்லாம் தெரியும். நிறைய லேக்ஸ் இருக்கு. ஆனா லேக் மார்டல் தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெருசு. இது பாருங்க, அந்த மேல இருந்து அந்த இது ட்ரிப் ஆகி அது கிட்டத்தட்ட ஒரு பில்லர் மாதிரியே கீழே இருக்கிற ராக்கை வரைக்கும் டச் பண்ணி ஒரு பில்லர் ஃபார்மேஷன்ல இருக்கு. அந்த இது பேர் என்னன்னு தெரியல. பட் ஆனால் இது கால்சியம் டெபாசிட்ஸ், ஷார்ப்பான டெபாசிட்ஸ். இதுல ஒரு ஸ்பைக்கை வந்து தொட்டு பார்த்தோம். கிட்டத்தட்ட இல்லை, கல் மாதிரி தான் இருக்கு. கல் தான் இருக்கு. ஆனா மினரல் டெபாசிட் வந்து இந்த அளவுக்கு கல் மாதிரி சாலிடா ஆகும் அப்படின்னு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த கேவ்ஸ்குள்ளேயே வந்துட்டு சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் லேக் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகா இருக்கு. எப்படி இப்பெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னே தெரியல. ரொம்ப அழகா தெரியுது இதை பார்க்கறதுக்கே. நல்லா அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பாருங்க. அப்படியே அதோட ப்ளூ கலர் எவ்வளோ ஆழம் வரைக்கும் கூட தெரியுது. அப்படியே இது வந்து இதுதான் ஹைட்டான கேவ். இதுக்கு அடுத்து நம்ம வந்து இன்னொரு ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க வந்து அந்த மார்டல் லேக்கோட வியூ தெரியும்னு நினைக்கிறேன். அதோட இனிஷியல் பாயிண்ட் அங்கதான் இருக்கு. இது பேர் வந்து ஏதோ கேசல் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஆல்சோ இந்த ஸ்பைக்ஸ் வழியா மேலே இருக்கிற வாட்டர் வந்து கீழே கடல் தண்ணியும் மணத்தண்ணியும் ட்ரிப் ஆகி இந்த மாதிரி கீழேயும் ஃபார்மேஷன்ஸ் வந்திருக்கு. இதோட கலர்ஸ்க்கும் அதுதான் காரணம். ஒவ்வொரு மினரல் வந்து ஒவ்வொரு கலர் கொடுக்குது இதுக்கு. உண்மையாவே பயங்கர பெரிய கேவ் போல. ஏன்னா போய்கிட்டே இருக்கு. ஒரு ரூம் தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த ரூமே வந்து அந்த ஃபார்மேஷனை பார்க்கறக்கே வந்து பயங்கர டைமா போயிட்டே இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கிறதே வந்து செமையா இருக்கு. இங்க பாருங்க, இந்த மழை தண்ணி வந்து கீழே விழுந்து அந்த தண்ணி லேக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லேக் கலர் இந்த மினரல்னால அப்படியே ப்ளூ கலர்ல இருக்கு உள்ளுக்குள்ள. அதை வேற ஹைலைட் பண்ணி வேற காமிச்சிருக்காங்க அந்த
லைட் போட்டு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. இப்படிலாம் உள்ள நடக்குமா? அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த லேக் மார்ட்டல். எவ்ளோ பெருசுன்னா வந்துட்டு, அவ்ளோ பெருசா இருக்கு. உள்ளயே வந்து நேச்சுரல் வாட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கிறது. இது வந்துட்டு 170 மீட்டர் லாங் ப்ளஸ் வந்துட்டு 22 மீட்டர்ஸ் வரைக்கும் லென்த் இருக்காம். இதுல வந்துட்டு லைவ் கான்சர்ட் கூட பண்றாங்க இந்த இடத்துல. ஸோ இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் இந்த ஹால்ல வந்து உட்கார வச்சு ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் நடத்துனாங்க. இதுல இருந்து போட் வராங்க. போட்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளே பண்ணிட்டே வராங்க. செம கூஸ்பம்ஸா இருந்தது மொமெண்ட். இந்த மியூசிக்கல் கான்சர்ட் முடிஞ்ச உடனே க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2 வேஸ்ல வந்து இந்த கேவ்ஸ் வந்து வெளியில போகலாம். ஒன்று வந்துட்டு போட்ல, இன்னொன்று நடந்தே கூட வெளியில போகலாம். ஆனா நாங்க வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு போட்ல போகலன்னா எப்படி? அதனால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு போட்ல போறோம். அதுக்கு தான் லைன்ல நின்றுட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க லைன்ல. நாங்க போட்ல ஏறிட்டோம். பெரிய கியூல வந்துட்டு 2 பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்க. நாங்க முன்னாடி வந்துட்டோம். எல்லாரும் எங்களை கை காமிச்ச உடனே. போட் ரைடு செம ஜாலியா இருக்கு. நாங்க அந்த லேக் மார்ட்டல்னு அந்த கேவுக்குள்ள இருக்கிற லேக்ல வந்து போட்ல போய்கிட்டு இருக்கோம். இது பேர் போட் தானே? ஆமா. ஏன்னா ரொம்ப குட்டி, லைக் ஒரு ஒரு 10 பேர் தான், 10 பேர் கூட இல்லை, ஒரு 10 பேர் தான் உட்கார முடியும். ஒரு குட்டி போட்ல சூப்பராக போயிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் திகிலாக தான் இருக்கு. இது கேவ் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்கு. இப்படி நம்ம மேலே பார்க்குறப்ப அது நம்ம ஒரு வேளை விழுந்துருப்போம் அப்படின்னு பயமா இருக்கு. ஏன்னா எல்லாம் பயங்கர ஷார்ப்பா இருக்கு. உங்க பார்த்தா தெரியும், பயங்கர ஷார்ப்பா இருக்கு, மேல இருந்து தொங்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு குட்டி ரைடு தான். ஒரு 160 மீட்டரோ 150 மீட்டர் ரைடு. ஸோ முடிஞ்சிருச்சு. வாவ், செம எக்ஸ்பீரியன்ஸ். இப்பயே இதுல வாக் பண்ணும்போது இதுல இருந்து தண்ணி அப்படியே சொட்டிட்டு தான் இருக்கு நம்ம மேல. அந்த தண்ணி தான் அப்படியே செடிமெண்ட் ஆகி அந்த கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ்னால இப்படி இவ்வளோ ஷார்ப்பான ஸ்பைக்ஸா கீழே தொங்கிட்டு இருக்கு மேல கல்ல இருந்து. நம்ம இப்போ ரைடு வந்தது வந்து மார்ட்டல் லேக். அதே மாதிரி இந்த கேவுக்குள்ள வந்து இன்னும் நிறையா லேக்ஸ் இருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஜியாலஜிஸ்ட் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பேர் தான் மார்ட்டல். ஓ, எப்போ? ஓ மை காட், சாரி. அதனால அவர் பேரே வச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்னோட லேக் அப்படிங்கிற மாதிரி. அதையும் தாண்டி உள்ள போனா வந்து இன்னொரு லேக் இருக்கு. அந்த லேக் பேர் வந்து ஃப்ரெஞ்ச் லேக். அவர் ஃப்ரெஞ்ச்னால அது பேர் ஃப்ரெஞ்ச் லேக்னு வச்சுட்டாங்க போல. ஆனா அதுக்குள்ளலாம் காமெடி தான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இப்பெல்லாம் வந்து அலௌடு இல்லை அதுக்குள்ள. அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம். இதுதான் அந்த கேவோட எக்ஸிட். செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆமா, மயோக்கா வந்தா கண்டிப்பா டார்க் கேவ்ஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும். ஏன்னா உள்ள லைவ் கான்சர்ட் இருக்கு. அந்த கேவ்ஸ் ஃபார்மேஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி குகை இருக்கு அதுக்குள்ளேயே. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. கண்டிப்பா மயோக்கா வந்தா மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு வந்து per ஹெட் வந்து 17 euros தான். ஸோ கண்டிப்பா. ஸோ என்னன்னா உள்ள எல்லாரும் இறங்கி போகிறோம். ரொம்ப தூரம் கீழே போகிறோம். கீழே போனதுக்கப்புறம் பெரிய ஒரு மியூசிக் ஹால் மாதிரி இருக்கு. கான்சர்ட் நடக்குது அங்க வந்துட்டு. ஃபுல்லா பியானோ, கிட்டார்லாம் வாசிக்கிறாங்க. கேட்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அதான் சொன்ன மாதிரி அந்த போட்லேயே வந்துட்டு அது வாசிச்சுட்டு போயிடுறாங்க. அது அந்த கான்செர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த 2 வேளை வந்து வெளியே வந்துடுறோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 1 மணி நேரம் தான் ஆகும். பட் ஆனால் பயங்கர ஒர்த்து. ஆமா, உள்ள சர்ரியலா இருக்கு. இப்படிலாம் இருக்குமா இந்த உலகத்துல அப்படின்னு யோசிக்க வச்சுச்சு. அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. நான் நிறைய கேவ்ஸ் உள்ள போயிருக்கேன். கேவ்ஸ் உள்ள போயிட்டு சும்மா இந்த டூரிஸ்டிக் கேவ்ஸ்லாம் உள்ள போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஃபார்மேஷனை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் விசிட். ஸோ ஃபைனலி வந்துருச்சு பயலா. இதுதான் வந்து ஸ்பெயினோட ரொம்ப 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 ஃபேமஸான டிஷ்ஷு. நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். 30 மினிட்ஸ் வெட்டியாக தான் உட்காந்துருந்தோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி எடுத்து போடுறாங்கன்னு. ஆமா, சர்விங்கே 2 பேருக்கு தான் போடுறாங்க. இது வந்து 2 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சிங்கிள் சர்விங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து 22 யூரோஸ் இந்த பயாலா. ஆனால் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். அந்த ஃப்ளேவர்ட் ரைஸு அதெல்லாம் ஸ்பெயின் வந்தாலே செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கே. ஃபிஷ்ஷு, மசில்ஸு, கிராபு, அதுக்கப்புறம் ப்ரானு இதெல்லாம் போட்டு குக் பண்ணியிருக்காங்க ஃப்ளேவர்ட் ரைஸில். குக் பண்ணும்போது ஹேக் ஃபிஷ் வேற போட்டிருக்காங்க. செமையாக இருக்குது. டேஸ்ட் டிசப்பாயிண்டே பண்ணலை, செம்ம சூப்பராக இருக்குது. நான் வந்து இந்த பயலாவை வந்து ஆஃபீஸில் சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து அடிக்கடி இது செய்வாங்க ஒரு கவுண்டரில். பட் ஆனால் வெளியே சாப்பிட்டதில்ல. அத்தன்டிக்காக சாப்பிட்ணும், ஸ்பெயின் போனால் தான் அது சாப்பிட்ணும். ஏன்னா ஸ்பெயினில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. ஸ்பெயின் போனால் சாப்பிட்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். செமையாக இருக்கும். ஃபுல்லாக அப்படியே சீ ஃபுட்டோட எல்லா ஃப்ளேவருமே வந்து அந்த ரைஸ்லேயும் ஓகே, அந்த அந்த மீட்லேயும் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கு. இந்த மசில்ஸு, ப்ரான்ஸ், நல்லா பெரிய பெரிய ப்ரான்ஸ், அப்புறம் கிராபு, ஸ்குவிட்டு, ஃபிஷ்ஷு எல்லாமே போட்டு ஒரு மிக்ஸ் தான் இது. பயங்கரமாக இருக்குது. செம ஃபில்லிங்காக இருக்குது. இது ஃபுல்லாகவே அந்த ஷெல்லோட போட்டு குக் பண்ணிடுவாங்க. இதில் ரைஸை மிக்ஸ் பண்ணி அந்த ஷெல்லோட. எப்படி இருக்கமோ என்ன 24ஆம் புலிகேசி மாதிரி ஆயிட்டீங்க. எனக்கும் சுரேனுக்கும் சீ ஃபுட்னா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு வந்து சீ ஃபுட் ஓகேவா தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்காது அப்படின்னா இந்த பயலாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா சீ ஃபுட் ஸ்மெல் வந்துட்டு ஓவர் பவரிங்காக இருக்கும். பட் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியே ஆகணும். இது வந்துட்டு பயலா, மிக்சட் சீ ஃபுட் பயலா. இதை வந்துட்டு நீங்கள் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே இங்கே கிடைக்கும். ஸ்பானிஷ் ரெஸ்டாரண்ட்ஸ் முக்கியமாக ஃபுல்லாக கிடைக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ நாங்கள் இந்த டே எண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷலான பீச்சுக்கு வந்திருக்கோம். இதுதான் மயோக்காலேயே வந்து ப்ளூவஸ்ட் பீச் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து காலா லாம்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு சதர்ன் கோஸ்டல் லைனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்னொரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளிஃப் டைவ் கூட பண்ணலாம். அதெல்லாம் சும்மா அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஃபுல் க்ரௌடாக இருக்குது இந்த பீச். இன்னைக்கு மண்டேனாலையா இல்லை சம்மர்னாலையா என்னன்னு தெரியல, செம க்ரௌடாக இருக்கு இங்கே. காவியா ஒரு வழியாக போய் இறங்கிட்டான்னு நினைக்கிறேன் உள்ள. இதுதான் மயோக்காலேயே இருக்கிற ப்ளூவஸ்ட் பீச்சு. இங்கே வந்து எல்லாரும் நிறைய க்ரௌடாக இருக்காங்க இன்னைக்கு, ஏன்னு தெரியல. மேபி ப்ளூவஸ்ட் பீச்னால பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டூரிஸ்ட்டும் இங்கே வந்திருக்காங்க. கண்டிப்பாக லோக்கல்ஸாக இருக்க மாட்டாங்க. இது ஃபுல்லாகவே டூரிஸ்ட் க்ரௌடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே உங்களுக்கு தூரத்தில் தெரியுதான்னு தெரியல, அதுதான் வந்து கிளிஃப் ஜம்பிங் ஸ்பாட்டு. அங்கேருந்து உள்ளே குதிச்சுட்டு அப்புறம் ஏறி போகிறதுக்காக ஒரு இடம் இருக்குது. இதோ இதில் ஏறி மேலே போயிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் சும்மா ஸ்விம்லாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. சும்மா அப்படி கரையிலேயே நின்றுட்டு ஜாலியாக கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. இங்கே காவியா ஆடிக்கிட்டு இருக்கா தண்ணியில். அப்புறம் இது ஃபுல்லாக வந்து சும்மா லெஷராக வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட அப்படியே பீச்லேயே படுத்துப்பாங்க. பீச்சில் படுத்துட்டு அவங்க எப்போ டேன் ஆகிறாங்களோ அப்போ வந்து கிளம்பி போயிடுவாங்க. நானும் உள்ளே போய் ஒரு ஜம்பை போடலான்னு கிளம்பிட்டு.
7 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த பீச்லேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே செமையாக போச்சு இந்த பீச்சில். இனிஷியலாக கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சு. அவ்வளோதான், அப்படியே போயிட்டு ரூமுக்கு இன்னைக்கு செட்டில் ஆகிட வேண்டியதான். See you in next video. Until then, it's bye from Kavya and Suren.